திருக்குறள் சிந்தனை. நற்பண்புகள் பலவும் நிறைந்த சான்றோர்கள் தம் நிலையில் தம் சான்றாண்மையில் கொண்டுவாராயின் இந்த உலகம் தன் பாரம் தாங்காது, தாங்கி நில்லாது தளர்ந்துவிடும். எப்படி இந்த நிலம் பொறை தாங்கி நிலைத்து நிற்கிறதோ அப்படியே சான்றோர்களும் என்றும் நிலைத்து நிற்பார்கள். அதனால்தான் தெய்வப்புலவர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்றார் இன்னொரு இடத்தில். இந்த உலகம் பண்புடையவர்கள் சான்றோர்கள் உள்ளவர்களால் தான் நிலைத்து நிற்கின்றது, இல்லையானால் என்றோ மண்ணிற்குள் புதைந்து போயிருக்கும் என்ற கருத்தை இங்கே ஆழமாக பதிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உண்டால் அம்மா இவ்வுலகம் என்று தொடங்கி பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று முடியும் அந்த புறநானூற்று பாடலும் இதையே அல்லவா வலியுறுத்துகின்றது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பதெல்லாம் இதைத்தானே. ஆகவே சான்றாண்மை அதிகாரத்தில் தெய்வப்புலவர் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநலந்தான் தாங்காது மண்ணோ பொறை என்றார். நாளையும் சிந்திப்போம்.